ஸ்ரீ கணேஷாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சில பதிவுகளாக வைசாக்க மகாத்மியம் பார்த்துன்னு வரோம். அதுல வைசாக்க மாத தர்மங்களாக என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல ஜலதானம்ன்ற தண்ணீர் தானம் செய்தால் என்ன பலன்? வெறும்ன தண்ணீர் தானம் சொல்லி அலட்சியம் செய்தான் ஹேமாங்கன்ற இக்ஷ்வாகு குலராஜா. எல்லா தானங்களும் செய்திருந்தான். ஆனா தண்ணீர் தானம் செய்யாததுனால நீருக்கு எங்கும் சாதக பட்சியாக, கழுகாக, நாயாக, பள்ளியாகவெல்லாம் பிறந்து பின் ஸ்ருததேவர்ன்ற சாது தன்னுடைய ஒரு நாள் வைசாக்க ஸ்நான பலனை அவனுக்கு தானம் செய்து அதனால அவனுக்கு திவ்ய சரீரம் கிடைத்தது. இறுதியில் மோட்சமும் பெற்றான். அடுத்து அன்னதானம் செய்யாததுனால பிசாசாக பிறந்து தன்னையே பீத்து தின்று கொண்டிருந்தான். பின் அவருடைய புத்திரனான ஸ்ருததேவர் இந்த வைசாக்க மாதத்துல அன்னதானம் செய்து அவரை கடை தேற்றினார் சொல்லி பார்த்தோம். இன்று வைசாக்க தர்மத்துல முக்கிய தர்மமாக சொல்லப்படுவது பாதுகைன்ற பாதரட்சை, காலணி, ஸ்லிப்பர்ஸ் தானம் செய்யக்கூடியதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதனால ஒருவருக்கு நிச்சயம் நரகம் கிடையாது. யம தூதர்களை பார்க்காம நேர் விஷ்ணு லோகம் சர்வ நிச்சயம். அவர் இந்த லோகத்திலும் சௌக்கியமாக இருப்பார். பூமியை ஆளும் ராஜாவாகும் பாக்கியமும் அதற்குரிய சர்வ ஐஸ்வர்யங்களும் அவருக்கு கிடைக்கும். எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் சௌபாகியத்துடன் வாழ்வார். அவ்வளவு சிறப்பித்து சொல்லப்படக்கூடியது இந்த காலனின்ற பாதரட்சை தானம் கொடுப்பது. இறுதியில் அவர் விஷ்ணு லோகமும் பெறுவார். வைசாக்க மகாத்மியத்திலிருந்து இதை விவரிக்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸ்ருத கீர்த்தி ஸ்ருததேவர்ன்ற சாது கிட்ட சொல்றார், பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்ததாலதான் என்னால இதை உங்கள்கிட்ட கேட்க முடியறது. நீங்க எனக்கு இதை பத்தி விவரமா சொல்லணும்னு சொல்லி கேட்கிறார். பசித்தவனுக்கு தான்ப்பா ஆகாரம், ஞான தாகம் இருக்கிறவருக்கு தான்ப்பா இதெல்லாம் சொல்லணும், புண்ணியமும் அதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்ருததேவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு கதையை சொல்றேன் கேளு. இத கேட்ட மாத்திரத்திலேயே பாபங்கள்லாம் விலகி போகும். இந்த கதை ஸ்ரவணத்தினாலேயே எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்குமப்பா, சொல்றேன் கேளு. வீணான கதைகள்லாம் கேட்டா பாபங்கள் தான் நமக்கு வந்து சேரும். மனோ விகாரங்களும் உண்டாகும். ஏன்னா அது ரஜோகுணம் தமோகுணம் கொண்டதாக இருக்கும். ஆனா புராண இதிகாசங்கள்ல உள்ள புண்ணிய கதைகளை கேட்டா எப்பவோ நடந்ததுதான், இதையே கேட்கணும் அப்படின்னா இது நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கக்கூடியது. மனோவிகாரங்கள்லாம் அகற்றும். பகவத் ஸ்மிருதியை, பகவத் சிந்தனையை கொடுக்கக்கூடியது. தர்மங்கள்ல ஒரு சுவையை ஏற்படுத்தும். தர்மம் செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டும். அதனால இந்த திவ்ய புராண இதிகாச கதைகள்லாம் சிறந்ததப்பா. பம்பா நதிக்கரையில சங்கன்ற பெயர் கொண்ட ஒரு பிராமணர் இருந்தார். அவர் வேதம் கற்றறிந்தவர். குரு சிம்ம ராசியில பிரவேசிக்கிற போது மங்களகரமான கோதாவரி நதியில ஸ்நானம் பண்ண ரொம்ப விசேஷம் அப்படின்னுட்டு அவர் கோதாவரி நதிக்கு போய் ஸ்நானம் செய்தார். அங்கிருந்து புனித பீமா நதியை கடந்து அங்க ஒரு கண்டகாச்சல வனம்னு இருந்தது. அது பயங்கரமான முள்ளுக்காடு. வழி தெரியாம போய் மாட்டின்ட்டார். மனிதர்களும் இல்ல, தண்ணியும் இல்ல. பயங்கரமான இந்த வைசாக்க மாசம் கொளுத்தி எடுக்கக்கூடிய கத்திரி வெயில் வேற தாங்க முடியாத மத்தியான நேரத்துல போயிட்டே இருக்கிற போது ஒரு மரம் தெரியுது. அப்பாடான்னு சொல்லி அங்க போய் விஸ்ராந்தியா அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு துஷ்ட குணம் கொண்ட ஒரு முரட்டுத்தனமான ஒரு வேட்டக்காரன் வந்து கையில வில் அம்பெல்லாம் வச்சுட்டு அங்க வரான். அந்த வழிபோக்கர்கள்ல அவன் கொள்ளையடித்து வாழ்பவன். மிருகங்கள் மட்டும் வேட்டையாட மாட்டான், மனிதர்களுடைய உடைமைகளையும் வேட்டையாடக்கூடியவன். எல்லா உயிர்களிடத்தும் கருணை இல்லாதவன். பார்க்கறதுக்கு காலன் யமன் போன்றவன். இவரோ சூரியனை போல பிரகாசமா தேஜஸ்வியா இருந்தார். அவரை பார்த்து கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அவரை கட்டி போட்டு அவர் காதுல போட்டிருந்த குண்டலங்கள், அவருடைய பாதுகை செருப்பு, கொடை, அக்ஷமாலை, இன்னும் அவர் என்னவெல்லாம் வைத்துட்டு இருந்தாரோ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு சரி சரி போ அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு விரட்டி விட்டுறான் அந்த மூடன், துஷ்டனான வேட்டக்காரன். அவர் எதுவுமே பேசாம அங்கிருந்து எழுந்து போயிடுறார். வெயிலோ சுட்டரிக்கிறது. சுத்தினா எங்க பார்த்தாலும் கல்லு, முள்ளு, கூழாங்கல் நிறைஞ்சு கரட முரடான பாதை, கந்தலான துணி, தண்ணி கிடையாது. இப்படி இருக்கிற போது அந்த வெயில்னால கொதிக்கக்கூடிய மணல்ல கால்லாம் தாங்க முடியல. புழு போல துடிக்கிறார் அவர். அவரோட பாதங்கள்லாம் தாங்க முடியாத எரியறது. ஒரு இடத்துல போய் கொஞ்சம் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அங்க கொஞ்சம் புல்லு இருக்கு. அது மேல போய் அப்பாடான்னு சொல்லி அது மேல கொஞ்சம் காலை வச்சு எழப்பாரிக்கிறார். உள்ளுக்குள்ள பகவான நினைச்சுட்டே தடுமாறி இப்படி நடந்துட்டே போறத அந்த வேடன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குள்ளேயும் ஒரு இரக்கம் வருது. விஷ்ணு பத்தியில பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார சாகரதகன் ஜீவதயை வேணும்ன்றத பகவத்பாதாலும் சொல்றத பார்த்தோம் நம்ம. அப்போ ஒரு பேரதிசயம் நடந்தது. ஈவிரக்கமே இல்லாத அந்த திருடன் தர்மம்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவனுக்குள்ளேயும் ஒரு இரக்கம் வருது. அவர்டேந்து திருடினதுதான் இருந்தாலும் இப்போ அது அவன் கிட்ட இருந்ததுனால அது அவனோட பொருளாயிடுறது. அதே பொருளான்றது தெரியல.
அவரோட கால் சூடு பொறுக்க முடியாத கஷ்டப்பட்டதை பார்த்தான். அவனுக்குள்ள அந்த இரக்கம் போச்சு போட்டும் போ அப்படின்னு சொல்லி அந்த கிழிஞ்ச செருப்பை அவற்றையே கொடுத்துடுறான். இந்த ஜீவ தயை இரக்கத்துக்கு தான் அவனுக்கு மகா பிரசாதம் கிடைக்க போறது. அதை பார்க்கலாம். ஜீவ தயை அந்த இரக்கம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் இந்த சம்சார சாகரத்தையே தாண்ட முடியும். ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியா பகவான் இருக்கார்ன்றத ஈவ இரக்கம் தான் ஒருத்தருக்கு ஸ்ரேயஸ கொடுக்கும். அந்த பிராமணர் அந்த காலனிய வாங்கிட்டு ரொம்ப பரம சந்தோஷத்தோட அவனை ஆசீர்வாதம் பண்றார். ஏன்பா வைசாக்கத்துல நீ பண்ண தானத்துக்கு உனக்கு அந்த ஹரியோட அந்த விஷ்ணுவோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே அந்த வேடனுக்கு ஆச்சரியம். அவர் திரும்பவும் அந்த பிராமணர்கிட்ட சொல்ற, உன்னோட பொருளை தான் நான் எடுத்துட்டேன், அதையே நான் உனக்கு திரும்ப கொடுத்தேன், அது எப்படி புண்ணியமாக முடியும், உன்னோட தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மேலும் நீங்க வைசாகத்தை போற்றி பகவான் ஹரிக்கு சந்தோஷம் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லி சொன்னேன். ஓ பிராமணா, இது என்ன வைசாக்கம்னா என்ன, ஹரி யார், தர்மம்னா என்ன, இதெல்லாம் பத்தி எனக்கு சொல்லணும் சொல்லி கேட்கிறான். அந்த வார்த்தையை கேட்டோன்னே அந்த சங்கனுக்கு ரொம்ப சந்தோஷம். மனசுக்குள்ள அவர் அந்த வைசாக்கத்தை போற்றி சொல்லிட்டு, இப்போ அந்த முரட்டத்தனமான அந்த வேட்டக்காரனுக்கும் மனமாற்றத்தை உண்டு பண்ணியது இந்த வைசாக்க தர்மம் தான் இல்லையா. எனக்கு பாதுகா தானம் பண்ணினா வேடுவ தர்மம் படி ஒரு பொருளை வேட்டையாடினா அது அவனோடதான் ஆகிடுறது. அதனால அவனோட பொருளை தான் அவன் எனக்கு கொடுத்தான். அது கூட அவனுக்கு தெரியல. இந்த வெயில் காலத்துல அவன் கொடுத்த அந்த பாதுகை எப்பேற்பட்ட புண்ணிய கர்மான்றதுக்கு அவனுடைய மனசுலயும் ஒரு மனமாற்றம் உண்டாச்சு. மற்ற தர்மங்கள்லாம் ஜென்மாந்திரத்துல பலன் கொடுக்கக்கூடியது, உடனே கொடுக்கும்னு சொல்ல முடியாது, அது பழுக்கிறதுக்கு நாளாகும். ஆனா மாதவரை குறித்து செய்யக்கூடிய இந்த வைசாக்க தர்மங்கள்லாம் அடுத்த க்ஷணம் உடன் பலன் தரக்கூடியதான். இந்த துஷ்டனான இந்த வேடன் எனக்கு அந்த பாதரட்சையை கொடுத்தான், அதனால அவனுக்கு சத்வ புத்தி வந்தது, வாங்கின்றவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, கொடுத்தவருக்கு மன தூய்மை உண்டாருது. இதுதான் தர்மம். தர்மம்னு சொல்றது தர்ம சாஸ்திரம். இந்த மாதவ மாத தர்மங்கள்லாம் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிரியம் தரக்கூடியது. இது போல மற்ற எந்த தர்மங்கள், தபஸ், மகா யஜ்ஞம், மகா தபஸ்னால கூட ஆகக்கூடியதில்ல, கிடைக்கக்கூடியதில்ல. இது பேர் நகிநிந்தா நியாயம்னு சொல்லப்படுறது. இந்த வைசாக்க மாசம் பரீட்சா காலம்னு சொல்லப்படுறது. பகவானே வந்து பரீட்சை பண்ணி பார்ப்பாராம், ஒரு வீட்டுக்கும் வந்து பார்ப்பாராம், அதனால சந்தோஷப்படுவாராம். இந்த மாதவ மாசத்துல செய்யக்கூடிய தர்மத்துக்கு ஈடேன்னு வேற எதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது. மக்கள் கயா, கங்கா, பிரயாகை, புஷ்கரத்துக்கு போகணும்ன்றதுல குருக்ஷேத்திரம், கேதாரம், பிரபாசம், செமந்தகம், கோதாவரி, கிருஷ்ணா, ராமேஸ்வரம், இப்படி காவேரின்னு தனித்தனியா யாத்திரை போனோன்றதே இல்லையா. இந்த வைசாக்க தர்மத்தோட மகத்துவத்தை போற்றக்கூடிய இந்த தெய்வீக கதைய, அதுவே இந்த மகா தர்ம நதியா இருக்காமா. இந்த மகாத்மியத்தை செவிமடுத்து கேட்டாலே போரும், காது கொடுத்து கேட்டாலே இந்த அத்தனை தீர்த்தங்களும் இது இருக்கு. இந்த ஸ்ரவணமே ஸ்நானத்துக்கு சமானம்னு சொல்லப்படுது. அந்த வேடன்ட்ட சொல்றார், ஹே வேடா, இந்த வைசாக்க மாதத்துல செய்யக்கூடிய அல்பமான ரொம்ப சாதாரண தானம், ரொம்ப கொஞ்சமா செய்யக்கூடிய தானம் கூட அதிக லாபம் கொடுக்கக்கூடியதுப்பா. அத மகா தானங்கள், மகா தர்மங்கள்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய யாகங்கள், கொடைகள் செலவு பண்ணி செஞ்சது கூட அடைய முடியாதுப்பா. பார்க்க சாமானியமானது, பலனோ மழை போல அதிகமானது. வைசாக்கம் புண்ணியத்தை வளர்க்கக்கூடிய மாசமப்பா. யாருக்கு எப்ப என்ன தேவைப்படுமோ, எனக்கு இப்போ தேவைப்பட்டது ஒரு காலனி, வெயில் கொடுமை நீங்கிறதுக்கு கொடுத்த இல்லையா, பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க, அது பழுத்திருக்கு, அதனால உன்னுடைய ஹிருதயத்திலையும் தயைன்ற இரக்க குணம் வந்ததுப்பா, நீ பாதுகா தானம் பண்ண. சர்வாந்தரியாமியான மாதவன் மதுசூதனன் சந்தோஷப்படுவார், உனக்கு ஸ்ரேயஸ் உண்டு, நல்லது நடக்கும், சுபத்தையும் சோபத்தையும் கொடுக்கக்கூடியதுப்பான்னு சங்கன்றவர் அந்த வேடனை பார்த்து சொல்றார். முனிவர் இப்படி வைசாக்க தர்மத்தை சொல்லிட்டு இருக்கிற போதே ஒரு சிங்கம் ஒண்ணு புலிய கொல்றதுக்காக கோபத்தோட பாய்ந்தது. ஆனா என்ன நடந்தது, விதிவசத்தினால யானை ஒண்ணு நடுவுல குறுக்க வந்தது. அந்த யானைய சாப்பிடலான்னு சொல்லி போறது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் சண்டை நடக்கிற போது ரெண்டும் களைத்து அந்த பூமியில வந்து விழருது. அது எங்கன்னா இந்த சங்கன் வந்து இந்த வைசாக்க மகாத்மியத்தை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல வந்து விழருது. அந்த வைசாக்க மகாத்மியத்தை அந்த யானையும் சிங்கமும் கேட்க மிருகங்களுடைய உடலை விட்டு அதுகளுக்கு ஜொலிக்க கூடிய திவ்ய சரீரம் கிடைக்கிறது. திவ்ய சரீரத்தோட இந்த முனிவரை போற்றி சொல்றது, அவர்கிட்ட விடை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறது. அந்த சங்கர் சொல்ற, நீங்க யாரு, ஏன் நீங்க இந்த மிருக சரீரம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க, நாங்க மதங்க முனிவருடைய புதல்வர்கள், தந்திலர், கோகிலர். நாங்க எங்க அப்பா வைசாக்க விரதத்தை அனுஷ்டானம் பண்ண சொன்னா, ஆனா நாங்க அதை செய்யல, அதை அலட்சியப்படுத்தினோம், அதனால நாங்க இப்படி மிருகங்களாக ஜென்மம் எடுத்தோம். ஆனா இப்போ நீங்க இந்த புராண சிரவணம் அவருக்கு சொன்ன இல்லையா, அதை நாங்க கேட்டதுனால எங்களுக்கு இந்த நல்ல கதி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பா கிட்டக்க போயிடுறா. அதை பார்த்தோன்னே இந்த வேடனுக்கு இன்னும் ஆச்சரியம் உண்டாருது. தர்மத்துல இன்னும்
இன்னும் ஆசை ருச்சி உண்டாருது. சங்கன் பேர்ல இன்னும் பிரியம் இன்னும் அதிகமாகிறது. தன்னுடைய குரூரமான செயல்களை நினைச்சு வருத்தப்படுறான். கையில இருந்த வில்லையும் அம்பையும் முறிச்சு எறிஞ்சிட்டு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி வெட்கப்பட்டு தலை குனிந்து என்ன மன்னிக்கணும், நீங்க உங்களுடைய சீடனா நீங்க என்ன ஏத்துக்கணும், தர்மோபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறான். மறுபடியும் நான் கெட்ட வழியில போக கூடாது, என்ன நீங்க தான் காப்பாத்தணும். இந்த சாது சங்கம்ன்றது நமக்கு எப்போதும் நல்லதே கொடுக்கும்ன்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன சொல்றான், மந்த புத்தி உள்ள என்ன நீங்க உங்களுடைய நல்ல வார்த்தைகள்னால வழி நடத்தணும், உங்களுடைய சேர்க்கையினாலதான் நான் தூய்மையானேன், உங்களுக்கு நான் சுஷ்மிஷை பண்றேன், எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுல இருந்தே நாம வைசாக்க தர்மம் எப்படி உடன் பலன் கொடுக்கக்கூடியதுன்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்றார், ஹே வேடா, சாதாரண ரொம்ப எளிய தர்மம்ப்பா, இந்த வைசாக்க தர்மத்தை செய்தாலே போதும், சம்சாரம்ன்ற சாகரத்தை தாண்டறதுக்கு உள்ள எளிய வழிப்பா, விஷ்ணுக்கு பிரீத்தி தரக்கூடியது, நீ இத பண்ணினாலே போரும் சொல்றார். இங்க ரொம்ப வெயிலா இருக்கு, நம்ம இத பத்தி பேசலாம். நம்ம அங்க நிற்க நிழல் இல்ல, குடிக்க தண்ணீர் இல்ல, அதனால நிழலும் நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ அழிச்சுன்னு போ, நம்ம அங்க போய் கொஞ்சம் விஸ்ராந்தி பண்ணிட்டு நான் இதை பத்தி உனக்கு சொல்றேன்னு சொல்றார். உடனே அந்த வேடனும் கொஞ்சம் தூரம் தள்ளி அழிச்சுன்னு போறான். அங்க பெரிய தாமரை குளம் இருக்கு, அங்க விளாம்பழம் இன்னும் அதை போன்ற நிறைய மரங்கள், நிறைய புஷ்பங்கள், விதவிதமான ஒளிகளோட பறவைகள், பலவிதமான மரங்கள், விசித்திரமான மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அவர் தன்னோட கலப்பையெல்லாம் போக்கிக்கிறார். அங்க பல புஷ்பங்கள் எல்லாம் வைத்து மாதவனுக்கு பூஜையை முடிக்கிறார். இந்த வேடனானவன் என்ன பண்ணா, முதல்ல அவர்கிட்ட வாங்கின்ற காலனி செருப்ப அவருக்கே பாதுகாதானமா செஞ்சான். இப்போ அவருக்கு தண்ணீர் எல்லாம் கொடுத்து ஜலதானம் செய்யறான், பழங்கள்லாம் கொடுத்து பலதானம், அப்புறம் நிழலுக்கு இடம் கொடுத்து நிழல் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அழிச்சுன்னு போய் அதையும் செய்யறான். அவர் கவனிச்சுக்கிறான். இப்படி அவரோட சுஷ்மிச செஞ்சது அவருடைய மனசு ரொம்ப நிறைஞ்சு இருந்தது. சரிப்பா, நான் உனக்கு என்ன சொல்லணும், பலவிதமான தர்மங்கள் உண்டு இப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுல இந்த வைசாக்க தர்மம் ரொம்ப ரொம்ப எளிமையானது, சுலபமானது. ஒருவருக்கு வெயில்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும், நிழலுக்கு கொடை கொடுக்கலாம், உண்ண பழங்கள், உணவு தத்யோன்னம், தயிர் சாதம் கொடுக்கணும், வியர்வை அடங்கிறதுக்கு காற்றுக்கு விசிறி கொடுக்கணும், வெயில் அடங்கிறதுக்கு காலனி பாதரட்சை இதெல்லாம் கொடுக்கணும். இதென்ன தர்மம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஜீவ தயை தான் முக்கியம். இதெல்லாம் மகத்தான பலனை கொடுக்கக்கூடியது. இது இகலோகத்திலையும் சுகத்தை தரக்கூடியது, பரலோக சௌக்கியத்தையும் தரக்கூடியது. இதோட புண்ணியம் எல்லாம் சொல்லி முடியாது. விஷ்ணு பதமானது சர்வ நிச்சயம் அப்பான்னு சொல்றார். இதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். வேடன் சொல்றான், நான் என்ன காரணத்தினால நான் இந்த வேட ஜென்மத்தை எடுத்தேன், இவ்வளவு காலம் என்னோட வாழ்க்கையை நான் வீணடிச்சுட்டேன், இருட்டுமயமான என்னோட வாழ்க்கையில என்ன காரணத்தினால எனக்கு புத்தி மாற்றம் ஏற்பட்டது, உங்களை போல மகானோட சேர்க்கை எப்படி எனக்கு ஏற்பட்டது, சத்சங்கம் கிடைச்சது, இந்த கர்ம ரகசியத்தை நீங்க எனக்கு சொல்லணும்னு சொல்லி வேடன் கேட்கிறார். அவர் திரிகால ஞானி இல்லையா, அவனுடைய பூர்வ ஜென்மத்தை அறிந்தவர். அதை பத்தி சொல்றார். அப்பா, நீ முன்னாடி நகரத்துல ஸ்தம்பன்ற பிராமணனா ஸ்ரீவத்ச கோத்திரத்துல பிறந்த உனக்கு பிரியமான ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் ஒரு வேஷ்ய ஸ்திரீ. அவள் மேல உள்ள மோகத்துல நீ என்ன பண்ண, உன்னுடைய நித்தியானுஷ்டானங்கள்ல எல்லாத்தையும் விட்டாச்சு, மகா துஷ்டனா இருந்த. உனக்கு காந்திமதின்ற அழகான மனைவி இருந்தாள், பரம பதிவிரத்தை. நீ இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப மனசு வருத்தப்பட்டா. ஆனாலும் உனக்கு சேவை செய்யறத அவ நிறுத்தவே இல்லை. நீ இதோட நிறுத்தினியா என்ன, அந்த பரஸ்திரிய உன்னோட வீட்டுக்கும் அழிச்சுன்னு வந்த. உன்னுடைய மனைவியானவள் என்ன பண்ணா, உன்னையும் திருப்திப்படுத்தினா, அதோட நிறுத்தாம வந்தவளையும் சேர்த்து திருப்திப்படுத்தி அவளுக்கும் சேவை செஞ்சா. 2 பேருடைய கால்களையும் கழுவி உங்களுடைய 2 பேரோட வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தா. அந்த வந்த வேஷ்ய பெண் என்ன சொன்னா, அம்மா இது என்னோட தர்மம், நான் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு, நான் ஏதோ வந்துட்டேன், நான் என்ன பண்றது, வேற வழி இல்லை எனக்கு. ஆனா நீங்களோ பதிவிரத்தை, நீங்க எனக்கெல்லாம் பணிவிட செய்ய வேண்டாமா, எனக்கு பாபம் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. ஆனா இவளோ கணவனை கண்கண்ட தெய்வம்னு பரம பதிவிரத்தை இல்லையா, அதனால அவனுக்கு என்ன சுஷ்மிசைகள்லாம் செய்யறாளோ அதே மாதிரி இவளுக்கு தொடர்ந்து சேவை செய்யறா. அவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாத உணவுகள், சேர்க்க கூடாத உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு அவன் உடம்பெல்லாம் கெட்டு போயிடுது. அவனுக்கு வாந்தி பேதி எல்லாம் உண்டாகி உடம்பெல்லாம் தாழாத சொறி சிறங்கு கொடுமையான நோய் உண்டாருது, ரோகத்துக்கு ஆட்படுறான். மரத்துல பழம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அது போல அவன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவ வேஷ்ய ஸ்திரீ ஆனவள் அவனோட இருந்தா. பிற்பாடு அந்த ஸ்திரீ ஆனவள் எங்க பணம் கொடுக்குறாளோ அங்க அவ பறந்து போயாச்சு. அப்பதான் அவனுக்கு தன்னுடைய மனைவி
காந்தமதியோட பெருமை அவனுக்கு தெரிஞ்சது. அவன் மேல அன்பு வந்தது. இப்படி செய்யக்கூடாத அபாண்டத்தை பண்ணிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறான். இன்னும் என்னவெல்லாம் ரோகம் வரணுமோ, நான் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோன்னு தெரியலையேன்னு சொல்லி கதறான். நோயினால பாதிக்கப்படுறான். வலி தாங்க முடியல, மனசு கலங்கறது. பரிதாபமான தொனியில அவன் தன்னுடைய மனைவியிட்ட கெஞ்சி அழறான். சொல்லி அழறான், பா பெண்ணே, நான் ஒரு வேசிய ஸ்திரீயோட இப்படி அவளோட இருந்துட்டேன். நான் எனக்கு எந்த யோகியதையும் இல்ல, இருந்தாலும் என்னை காப்பாற்று, கைவிட்டுறாத. நீ ரொம்ப புனிதமானவள். நான் இதுவரைக்கும் உனக்கு எந்த விதத்திலையும் உபயோகமாவே இருந்ததே இல்லம்மா. தன்னை வணங்கக்கூடிய மனைவியை மதிக்காத நான் ஒரு இழிவான பாவி. இது போன்ற பாவம் செய்தவன் 15 பிறவிகள்ல அயோக்கியனாக பிறப்பான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி பெண். இப்படி ராப்பகல் பாராம சேவை பண்ற, ரொம்ப மரியாதைக்குரியவளா இருக்க. உன்னை போன்றவர்களால நான் கண்டிக்கப்படக்கூடியவன், தண்டிக்கப்படக்கூடியவன். உன்னை போன்ற கற்புடைய பெண்ணை நான் அவமரியாதை செய்ததுனால நான் திரும்பவும் ஒரு பாவ வயிற்றுலதான் போய் பிறப்பேன். உனக்கு செஞ்ச துரோகத்தினால நானே எரிஞ்சுட்டு இருக்கேம்மா, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழறான். ஆனா அவனுடைய மனைவியானவள் பரம பதிவிரத்தை இல்லையா? அவ கை கூப்பி அவன்கிட்ட கெஞ்சரா, தயவு செய்து நீங்க வருத்தப்படாதீங்கோ, எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ இல்ல உங்க பேர்ல, உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும். ஒருவர் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் தான் அவர்களுக்கு துன்பமாக மாறி வரும். ஒரு கற்புடைய பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, யார் அதை வந்ததை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். நான் ஒரு பாவம் செய்த பெண்ணாக தான் முற்பிறவையில இருந்திருந்திருக்கேன். அதனாலதான் அந்த பாவத்தோட பலனை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். அதனால எனக்கு எந்த வருத்தமோ கஷ்டமோ எதுவுமே இல்ல, நீங்க வருத்தப்பட வேண்டாம் இப்படி சொல்லி சமாதானப்படுத்துறா. அப்படி சொல்லி தன்னுடைய கணவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்யறா. தன்னுடைய அப்பா அப்புறம் சொந்தக்காரர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு பணம் வாங்கின்னு வந்து தன்னுடைய கணவனை அந்த பார்க்கடல்ல வசிக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு சமமா நினைச்சு பாவிச்சு சேவை செய்யறாளாம். அவன் ரொம்ப பெட் ரிட்டர்ன், படுத்த படுக்கையாயிட்டான். அவனுக்கு செய்ய வேண்டிய சுஷ்மிசைகள்லாம் கொஞ்சமா அருவருப்பு பார்க்காம ராப்பகளா செய்யறா. அவனா செஞ்ச பாவத்துக்கு புழுத்து நெளியறதாமா அவன் மேல. அதுதான் அவனுக்கு கிடைச்ச பரிசு. இப்போ இதெல்லாம் பார்த்து அவளுக்கு மனசு ரொம்ப தாங்கல. வருத்தத்தோட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா, பகவானே ஏன் இப்படிப்பா பண்ற, சோதிக்கிறியே, என்னுடைய கணவனை இந்த தேவர்கள் பித்ருக்கள்லாம் ரட்சிக்கட்டும், காவந்து பண்ணணும், நோயெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகணும், இந்த வியாதிக்கு உண்டான அவருடைய கல்மஷம் நீங்கணும். ஹே சண்டிகா, நான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன். விநாயகா, நான் உனக்கு பழக்கட்ட பண்ணி நைவேத்தியம் பண்றேன்ப்பா. இவரோட ரோகங்கள்லாம் நீக்கி அவர் 100 வருஷம் ஜீவிக்கட்டும். உனக்கு நான் சனிக்கிழமை விரதம் இருக்கேன், இப்படி ஒரு கடவுளா வேண்டா. நான் அந்த விரதம் இருக்கேன், இந்த விரதம் இருக்கேன்னு சொல்லி பல விதமா சொல்லி பகவானை வேண்டிக்கிறா. இப்படியே கொஞ்ச நாள் கழியறது. அப்போ ஒரு நாள் தேவலர்ன்ற முனிவர் அந்த வைசாக்க மாத வெயில்ல ரொம்ப வாடி வதங்கி அந்த ஒரு சாயங்கால நேரத்துல அவளுடைய வீட்டுக்கு வரார். அப்போலாம் கிராமத்துக்கு கிராமம் இது போல ராத்திரி வந்தவர்கள்ல தங்கிட்டு அடுத்த நாள் தான் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்வா. இது போன்றவர்கள்லாம் வந்தவர் வைத்தியர்னு இவ நினைச்சுட்டா. ஏன்னா இவருடைய உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட சொல்லியிருந்தா, அவருக்காக காத்துன்னு இருக்கா. இவரும் எதேச்சியா வந்தவர் வைத்தியர்னு நினைச்சுட்டு அது போலயே இவனோட அனுமதியோட தன்வந்திரி ஸ்வரூபம்னு அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை தான் புரோஷனம் பண்ணிட்டு தன்னுடைய கணவனுக்கும் புரோஷனம் பண்றா. அந்த காந்திமதி அவருக்கு ஏலக்காய் வெல்லம்லாம் சேர்த்து உஷ்ண சாந்தி தாக சாந்திக்காக பானகத்தை கொடுக்குறா. சாயங்காலம் பானகம், மதியம் நீர்மோர் கொடுக்கறது வைசாக்க தர்மம்னு சொல்லப்படுறது இல்லையா? அது நாம பதிவுகள்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அவனும் எதுவுமே சொல்லல, சரின்னு ஒத்துன்னு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். வந்தவரும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். அவருக்கு பரம சந்தோஷம். ரொம்ப மனசாந்தியோட அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு ராத்திரி அங்கேயே தங்குறார். அடுத்த நாள் காலம்பரை அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறார். வந்தவரோ வைத்தியர் இல்ல, அது தெரிஞ்சாச்சு. இவாளுக்குள்ள பயம், கவலை உண்டாருது, எப்படி நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். அதை பார்த்து அவளுக்கும் வருத்தம். கொஞ்ச நாள்ல அவனுக்கு குளிர் ஜுரம், ஜன்னி கண்டு போய் பல்லெல்லாம் கடிச்சு நாக்கெல்லாம் உடம்பெல்லாம் உதறது. இப்படி நாக்க கடிச்சுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவன் என்ன பண்றா, தன்னுடைய விரலை நாக்குக்கு நடுவுல இப்படி கொடுக்குறா. அவனுக்கு அவன் என்ன பண்றான், அவளோட விரல்னு தெரியாம அதை கடிச்சிடுறான். அவனுக்கு சுய பிரஜையே இல்லாம போயிடுறது. இப்படியே இருக்கிற போது என்ன ஆயிடுறது, அவனுடைய உயிர் பிரிஞ்சிடுறது. உயிர் பிரிஞ்சப்போ அவன் தன்னோட மனைவியை நினைச்சுட்டா பரவாயில்ல, பகவானை நினைச்சுட்டா பரவாயில்ல, இப்ப வந்தவருக்கு சத் விஷயங்கள்லாம் செஞ்சான் இல்லையா, அதெல்லாம் நினைச்சுட்டு உயிர் விட்டுருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணா, அந்த பரஸ்ரீ வேஷ்ய ஸ்ரீயை நினைச்சுட்டு உயிர் விட்டானா. அவன் இறந்ததை அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அவள்கிட்ட அடுத்து அவனுக்கு காரியம் செய்யறதுக்கு பணம் இல்ல. அவர் தான் கையில போட்டிருந்த வளையல வித்து சிதைக்கு மூட்டணும் இல்லையா, விறகு வச்சு, அதுக்கு கூட இந்த வளையல வச்சுதான் அவளுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது போல வாங்கி சிதைக்கு ஏற்பாடு செய்து அந்த பதிவிரதையானவள் தன்னுடைய கணவனோடய சேர்ந்து சிதையில் எரியும் நெருப்புல தானும் அவனை ஆலிங்கனம்
ஆலிங்கனம் செய்துண்டு எரிஞ்சு போயிடுறா. அவள் அவனை முராரியாகவே நினைச்சுண்டு அக்னி வச்சுண்டான்னு சொல்லப்படுறது. பதிவிரத்தைன்றதுனால அவளுக்கு விஷ்ணு லோகம் கிடைச்சது. இவனுக்கு என்ன கிடைச்சது? அவர் சொல்றார், நீ வைசாக்க மாதத்துல வெயிலுக்கு பானகம் கொடுத்திருக்க, நீ கொடுக்கல, நீ அனுமதிச்சு உன் பாரியாளான மனைவி கொடுத்திருக்கா. ஒரு பிராமணருக்கு பாத பூஜை செஞ்சு அதை புரோக்ஷனம் பண்ணிருக்க, அதனால உனக்கு உன் மனைவிய போல அந்த விஷ்ணு லோகம் தான் கிடைச்சிருக்கணும். இருந்தாலும் நீ என்ன பண்ண? கடைசியில இந்த வேட ஜென்மம் வந்ததுக்கு காரணம், கடைசியில நீ வேஷ்ய ஸ்திரீய நினைச்சுட்ட இல்லையா, ஜடபரதர் மான நினைச்சுட்டு அந்திம நேரத்துல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்பதான் பிறவி கிடைக்கும்னு சொல்வார் இல்லையா. ஜடபரதர் மான நினைச்சுட்டார், மானாவே ஜென்மம் எடுத்தார்னு பார்த்திருக்கோம். நீ என்ன பண்ண? அந்த வேஷ்ய ஸ்திரீய நினைச்சுட்ட. உன் புண்ணியம் எல்லாம் தனியா இருக்கு ஒரு பக்கம், ஆனாலும் இந்த காரியத்தினால நீ இந்த வேட ஜென்மம் எடுத்திருக்க. அப்புறம் பானகம் தானம் பண்ணதுனால இந்த வேட ஜென்மத்திலையும் உனக்கு இந்த புத்தி மாற்றம் மனமாற்றம் ஏற்பட்டு இந்த சாது சத் சங்கம் உனக்கு கிடைச்சிருக்கு. நீயும் நானும் சந்திச்சுக்க காரணம், இந்த சாது சத் சங்கம் கிடைக்கிறதுக்கு காரணம் நீ அந்த சாதுவ பாத பூஜை பண்ணது, பானக தானம் பண்ணதுனால தானப்பா. நீ பண்ண புண்ணியமும் பண்ண பாவம் எல்லாம் என்னுடைய திவ்ய கண்ணால நான் பார்த்தேன். செய்த புண்ணியத்தினாலதான் நீ இந்த தர்மத்தை கேட்கிற பாக்கியமே உனக்கு வந்தது. உனக்கு சித்த சுத்தி வந்தாச்சு. நீ இனிமே எது கேட்டாலும் நான் உனக்கு சொல்றேன், அதுக்கு நீ இப்போ தகுதியானவன்பா அப்படின்னு சொல்லி அந்த வேடனுக்கு அந்த சங்க பிராமணர் அவனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்றார். இதுல இருந்து நாம பானகதான மகிமை, பாத பூஜை மகிமையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியறது. அதனால அவரவர் சக்திக்கேற்ப உடன் பலன் தரக்கூடியதுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வைசாக்க தான தர்மங்களை அவரவர் வேண்டுதல் வைத்து செய்து பலன் பெறுவோம். இந்த கதா ஸ்ரவணமே மகத்தான பலன் தரக்கூடியது. இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீம் மகீஷாக கோப்ராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.